संतति प्रमोदमान मानसे कृपाकटाक्ष धोरणी विरुद्ध दर्दरापदि क्वचित् दिगम्बरे मनो विनोदमे तु वस्तुति संतति प्रमोदमान मानसे कृपाकटाक्ष धोरणी विरुद्ध दर्दरापदि क्वचित् दिगम्बरे मनो विनोदमे तु वस्तुति
பூரிதாயை நமோ நம ஸ்ரீ. வியாஜம் நக காரணம். நமக்கு கருணை பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும். அவ்வியாஜம் நகா காரணமே இல்லை. அம்பிகை யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டானக்கா காரணத்தை தேட மாட்டான். இவங்க நம்மளுக்கு செஞ்சாங்க செய்யல, இவங்க கொடுத்தாங்க கொடுக்கல, இவங்க பார்த்தாங்க பார்க்கல, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டான்னாக்கா போய் பண்ணிடுவான். அதான் அவ்வியாஜ கருணா. நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன பாவம் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜென்மத்தில் பண்ணதே இவ்வளவு இருக்கு, இன்னும் எந்தெந்த ஜென்மத்தில் பண்ணதெல்லாம் அம்பிகைக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட நம்மள அந்த கருணையா நம்மள அனுகிரகம் பண்றாப்ப அதுதான் அவ்வியாஜ கருணை. நம்ம பத்தி எல்லாமே தெரிஞ்சும் கூட நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால அந்த அம்மா பேரு அவ்வியாஜ கருணாபுர பூரிதாயை நமோ நம ஸ்ரீம். எப்படி பண்ணுவானக்கா அனுகிரகத்தை? ஏதோ சும்மா வந்தோமா ஓகே நல்லா இருந்து சொல்ல மாட்டான். பூரிப்பா உடம்பு சிலிர்க்க வாரி கொடுக்கக்கூடியவள் பராசக்தி. அந்த அம்மா கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறது கிடையாது. இந்தான்னு எடுத்து வாரி நிறைய கொடுத்துருப்போம். அதனால்தான் அவ்வியாஜ கருணாபுர பூரிதாயை நமோ நம ஸ்ரீ. இதெல்லாம் சொன்னோம். அவ்வியாஜ கருணா பூர பூரிதாயை நமோ நம ஸ்ரீம். ஓம் அவ்வியாஜ கருணாபுர பூரிதாயை நமோ நம ஸ்ரீம். ஓம் நிரஞ்சன சிதானந்த சம்யுக்தாய நமோ நம ஸ்ரீம். ஓம் சஹஸ்ர சூரிய சம்யுக்த பிரகாஷாயை நமோ நம ஸ்ரீம். ஓம் ரத்ன சிந்தாமணி கிரக மத்தியஸ்தா ஏற்ற மாதிரி அனுகிரகம் பண்ணும். ஆனா மகாபோக பாப்பானா விநாசின்யை நமோ நம ஸ்ரீ. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அம்மாவுடைய தோழியெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா அவங்க வீட்டுக்கு போகாதம்மா அவங்க ரொம்ப பாவம் பண்ண முடியும், அவங்கள பார்க்காதம்மா அவங்க ரொம்ப பாவம் பண்ண முடியும், அவங்க வீட்டுக்கு சாப்பிடாதம்மா அவங்க ரொம்ப பாவம் பண்ணுவோன்ட்டு அம்மாவுடைய தோழிகள் எல்லாம் சொல்லுவாங்களாம். அவனு நம்ம சொல்லலாம் ஆமாவா சரின்னுட்டு அந்த அம்மாவுடைய ஒரே ஒரு பார்வை மகாபோக பாப்பானாம் பெரிய பாவம் செஞ்சிருந்தா அப்புறம் விநாசிங்கை அந்த பாவத்தை சுட்டு எரிச்சிடுவாங்க. அந்த பாவத்தை எல்லாம் தொடச்சிட்டு நம்மளை அப்படியே தூக்கிக்குவள். அதான் மகாபோக பாப்பானாம் விநாசிங்கை நமோ நம ஸ்ரீம்னுட்டு. இதுல வந்து நமஹா நமஹான்னு வருது. நமோ நமஹா நமோ நமஹான்னு ஏன் சொல்றேன்னாக்கா இது சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியுடைய ஸ்தோத்திரம். நமோ நம ஸ்ரீம் 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 ஏன் சொல்றேன்னாக்கா அம்பிகையை சுத்தி அஷ்டலட்சுமிகளை வந்து தவம் இருப்பாங்களாம். யார் மேல அம்மாவுடைய கடைக்கண் படுறதுன்னு அந்த அம்மா கடைக்கண் படுற பக்கம் அஷ்டலட்சுமிகளும் போய் அங்க சேர்ந்துப்பாங்களா. ஏன்னா மகாராணி வரும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா அதுக்கு. அதனால எப்பவுமே அம்பிகை வேண்டும் போதுமா உன் பார்வை எங்க மேல படணும், உன்னுடைய கடைக்கண் எங்க மேல படணும், இந்த பாதம் எங்க வீட்டுல படையணும், அந்த அனுகிரகம் பண்ண போதும். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் महापद्माटवीमति निवासाय नमो नमः श्रीं. ओं ऐं ह्रीं श्रीं दुष्टपीति महापीति पंजनाय नमो नमः श्रीं. ओं ऐं ह्रीं श्रीं समस्त देवतनुज प्रेरकाय नमो नमः श्रीं. ओं ऐं ह्रीं श्रीं समस्त हृदयाम्बोजनिलयाय नमो नमः श्रीं. समस्त हृदयाम्बोजनिलयाय नमो नमः श्रीं. எல்லாரும் சரி சமம். அரசாணக்கூடிய ராஜாவும் சரி சமம், தபம் செய்யற முனியும் சரி சமமும், திருடன் லக்காடி பொறுக்கி புறம்போக்கு எல்லாரும் சரி சமமா பார்க்கக்கூடியவள் அம்பிகை. யாரும் மேல கிடையாது, யாரும் கீழே கிடையாது, யாரும் இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ட்ரீட் பண்ணக்கூடாது, யாரை பத்தி பேசவே கூடாது. ஒரு தப்பே பண்ணாலும் அவங்க பத்தி பேசக்கூடாது, யாரை பத்தி பேசக்கூடாது. அது பேசினாக்கா அந்த பாவங்கள் நம்ம வந்து சேரும். ஏன்னா அம்பிகை வந்து நம்மளை வந்து பேதம் பார்க்கறது இல்லை, நம்ம யாரும் பேதமே பார்க்கக்கூடாது. அதனால தான் எல்லாரும் யூனிஃபார்மா இன்னைக்கு எல்லோனா எல்லாரும் எல்லோ கட்டிட்டு வாங்கன்றோம். ஏன் சொல்றோம்? அம்மா வந்து எல்லாரும் சரி சமமா பார்க்கறான்றதுக்காக. ओम ऐं ह्रीं श्रीं समस्त हृदयाम्बुजनिलयाय नमः श्रीं. ओम ऐं अनाहत महापद्ममुद्राय नमो नमः श्रीं. ओम ऐं ह्रीं श्रीं सहस्रार सरोजातवासिताय नमो नमः श्रीं. ओम ऐं ह्रीं श्रीं पुनारुतिरहितपुरस्ताय नमो नमः श्रीं. ओम ऐं ह्रीं श्रीं वाणी गायत्री सावित्री सरोजाय नमो नमः श्रीं. ओम ऐं ह्रीं श्रीं नीलारमापु सम्पूज्य पदाब्जाय नमो नमः श्रीं. ओम ऐं ह्रीं श्रीं लोकपुत्रार्थ श्रीमशरणाय नमो नमः श्रीं. ओम ऐं ह्रीं श्रीं सहस्ररति सौंदर्य शरीराय नमो नमः श्रीं. பாருங்க அம்மாவுடைய அழகை வர்ணிக்கிறாங்க. சஹஸ்ரரதி 1000 ரதிகளுடைய அழகு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அம்பிகையோட அழகு. சஹஸ்ரரதி சௌந்தரிய சரீராயை நமோ நம ஸ்ரீ. அந்த அம்பிகையோட சரீரத்தை வர்ணிக்கிறாங்க. சஹஸ்ரரதி 1000 ரதிகள் ஒன்னா சேர்ந்தாக்க அந்த அவங்களுடைய சரீரம் எப்படி இருக்கோ அப்படி அழகான சரீரம் உடையவளா அந்த அம்பிகை. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பாவனா மாத சந்துஷ்ட ஹிருதயாய நமோ நம. நம்ம போய் இது பண்ற அதை பண்ற அவனுக்கு இது பண்றது இல்லை, அந்த பேரை சொன்னாலே போதும். நாம பாராகினாபிஷ்ட பலதாகி நமோ நம ஸ்ரீ. யார் என்ன கேட்டாலும் சரி அதை ஓடி வந்து கொடுக்க நமஸ்காரம். அப்படி அம்மா உன்னுடைய மூக்கு எவ்வளவு கூட அழகா இருக்கு, உன்னுடைய கண்கள் மீன் மாதிரியே இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கேம்மா, உன்னுடைய முடி இவ்வளவு லாங்கா இருக்கு, அழகா இருக்குனாவே அது மயங்கி வர கொடுத்துரும்.
அது நம்மளுடைய குணம். அது மாதிரி நாம பாராகினாபிஷ்ட பரதாகை நமோ நம ஸ்ரீம். உமைம்